வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 3 வழிபாடுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி 1 அப்படிங்கிற அந்த சிறப்பான நாளில் கட்டாயமாக அந்த 3 பூஜையில் குறைந்தது ஒன்றையாவது செய்யுங்க. எமது பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் சுடுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. அது இந்த கொங்கு பகுதியில் தான் செய்யணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அது மகாபாரதத்தோட ஒரு தொடர்ச்சியாக இங்கே காவிரி கரையோர பகுதிகளில் பெரும்பாலும் இந்த தேங்காய் சுடுகின்ற நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் குழந்தைகளோட தேங்காய் சுடணும்னு நினச்சிங்கன்னா ஆடி 1 அன்னைக்கு காலையில் இல்லைன்னா சாயந்தரம் அவங்கவுங்க சௌரியமான நேரத்தில் தான் தேங்காய் சுடுவாங்க. காலையிலேயே சுட்டு சாமி கும்பிட்றது சிறப்பு. ஒரு தேங்காய் அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை துளையிட்டு அதில் இருக்க நீரெல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்குள்ளே பொட்டுக்கடலை, வெல்லம், அந்த பூரணம் செய்வோம்ல அந்த மாதிரி அந்த பூரணத்தை உள்ளே நல்லா திணிச்சிட்டு மேலே ஒரு குச்சியை சொருகிட்டு அடுப்பு மூட்டி அந்த அடுப்பில் தேங்காய் சுடுறது வழக்கம். சில பேர் கேஸ் ஸ்டவ்வில் சுடுவாங்க. கொஞ்சம் கவனமாக சுடணும். ஏன்னா அந்த தேங்காயோட மேல் ஓடு டக்குன்னு வெடிச்சிடும். சில நேரத்தில் அது உருகிக்கும். அந்த உள்ளே இருக்கிற பூரணம் கொலன்னு மேலே பட்டுருச்சுனால புண்ணாயிடும். அதனால் நல்ல நீளமான குச்சி அடுப்பு வெளியே மூட்டி நீங்கள் தேங்காய் சுடுறீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். தேங்காய் சுட்டுட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது. எடுத்து வச்சு வணங்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை உடச்சி குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற அந்த சுவை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் சுட்டு சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வழிபாட்டை முடிஞ்சால் இந்த வருடம் செஞ்சு பாருங்கள். 2வது முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பான பூஜை. இது யார் செய்யலாம்? எல்லாருமே செய்யலாம். கலசம் எப்படி வைக்கலாம்னா 2 விதமாக கலசம் வைப்பாங்க. ஒன்று அரிசி போட்டு பச்சரிசி போட்டு கலசத்தை நிரப்புற அப்படிங்கிற முறை உண்டு. இன்னொன்று தண்ணீர் மட்டும் ஊற்றி வைக்கின்ற முறை அப்படிங்கிறது ஒன்று. இதில் 2க்குமே ஆற்றல் அதிகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த 2மே எப்படி வைக்கணுங்கிறத பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அரிசி கலசம் வைக்கிறதா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சொம்பு, பித்தளை சொம்போ வெள்ளி சொம்போ இந்த மாதிரி உங்களிடம் ஏதேனும் இருக்குது அப்படின்னா அந்த சொம்பை எடுத்துட்டு மஞ்சள் பூசுவாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சா விட்டுருங்க. சந்தன குங்குமம் பொட்டு மட்டும் வச்சுக்கோங்க. நூல் சுற்றுற பழக்கிறதுனா நூல் சுற்றுங்க. அது நீங்கள் சொல்கிற அந்த மந்திர அதிர்வுகளை ஈர்த்து அந்த இடத்த புனிதமாக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த சொம்பு முழுவதும் பார்த்துட்டிங்கன்னா பச்சரிசியை நிரப்பி அதில் ₹1 நாணயங்கள், ஒரு எலும்பச்சம்பழம் அதில் போடுவாங்க. அதுக்கு மேலே வேப்பிலை கொத்து சொருகி அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள் கயிறு போட்டு வைப்பாங்க. சில பேர் மாவிலை வச்சு அதுக்கு மேலே முழு தேங்காய் வைக்கிற வழக்கம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. உங்களுக்கு எது வழக்கமோ அதை செஞ்சுக்கலாம். பொதுவாக எதை செய்யலாம் அப்படின்னா அரிசி போட்டு அந்த காயின் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு மாவிலை கொத்து வச்சு மேலே ஒரு முழு தேங்காய் வச்சுட்டு வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாடு சிறப்பான விஷயம். இப்போ தண்ணீர் ஊற்றி செய்கிறது அப்படிங்கிறது அதனினும் சிறப்பு. அது எப்படின்னா அதே தான் சொம்பை எடுத்துக்கிட்டு நூல் சுற்றிக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், இல்லை சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். வச்சுட்டு தண்ணீர் ஊற்றிக்குங்க. சுத்தமான தண்ணி, கங்கா தண்ணீராக நினச்சி நிரப்பிக்கிட்டு அதில் என்னென்ன போடுவாங்க அப்படின்னா காசு போடுவாங்க கட்டாயமாக. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் உள்ளே போடுவாங்க. கிராம்பு போடுவாங்க, ஏலக்காய் போடுவாங்க. குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ கொஞ்சமாக போடுவாங்க. இப்போ இதில் இந்த குங்குமப்பூவெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருக்கிறத போடலாம். வீட்டில் கிராம்பு இருக்கும், அதே போல் ஏலக்காய் இருக்கும். அதை மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கு மேலே மாவிலை கொத்து வச்சு மாவிலை கொத்துக்கு மேலே தேங்காய் வைக்கலாம். தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வைக்கிறது சிறப்பு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கலசத்தை அமைத்துக்கலாம். சில பேர் தேங்காய்க்கு பதிலாக மாதுளை பழம் வைப்பாங்க. ஒவ்வொருத்தர் வழக்கம். தேங்காய் வச்சுக்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் இதை கலசம் அமைச்சாச்சு. கலசத்தை சுற்றி பட்டு துணியால் சுற்றி வைப்பாங்க. இப்போ அலங்காரம் செய்கிற மாதிரி சேலை கொண்டு அலங்காரம் செய்கிற மாதிரி ஒரு பட்டு துணி, பட்டு வஸ்திரம் இருந்ததுன்னா சுற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், பச்சை நிறத்தில் ரவிக்கை துணி வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் சுற்றி வைக்கிறதுக்கு. இப்போ இந்த கலசத்தை ஒரு வாழை இலையில், பூஜை இலையில் வாழை இலையில்
பச்சரிசி பரப்பி அதன் மீது வந்துட்டு வைக்கணும். வச்சதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தில் அந்த கலசத்தில் ஆவாகனமாகுவது போல் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அங்கே இறங்கி ஆவாகனமாகணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி 2 புறமும் வந்துட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் பால் பாயாசம் அல்லது பொங்கல் மாதிரி இனிப்பு வகையில் நெய்வேத்தியம் வந்துட்டு செஞ்சுக்கலாம். தேங்காய் பழம் அதே போல் பழங்கள் என்ன கிடைக்கிறதோ எல்லாமே அங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் தூப தீபமெல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மனதார என்ன பண்ணணும் அப்படின்னா, லலிதா சகஸ்கர நாமம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த லலிதா சகஸ்கர நாமத்தை தொடர்ந்து பாராயணம் செய்கிறது. அன்றைக்கி அங்கே பாடுறது அப்படிங்கிறது வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும். இப்போ வறுமையின் பிடிவில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னா லலிதா சகஸ்கர நாமத்தை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அந்த பாடல் அப்படி இல்லைன்னா அபிராமி அந்தாதி முழுவதும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. இந்த 2ல் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக செஞ்சுக்கலாம். அது பெரிய அளவிலான மாற்றத்தை உங்கள் வீட்டில் உண்டாக்கும் என்பது அசைக்க முடியாத உண்மை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப சத்தியமான உண்மையும் கூட. குறைஞ்சபட்சம் வீட்டில் அன்னைக்கு நீங்கள் லலிதா சகஸ்கர நாமத்தை ஒளிநாடால் கூட ஒலிக்க விடுங்க. அதை அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரியதொரு பலனை உண்டாக்கும். 3ஆவதாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான வழிபாடு ராகு கால வழிபாடு. பொதுவாகவே தினசரி ராகு காலத்தில் தேவியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் காளியம்மனை துர்க்கையம்மன்லாம் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. என்றைக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக சொல்கிறது பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற ராகு காலத்தில் அருகாமையில் இருக்க ஆலயத்துக்கு போயிடுங்க. போயிட்டு அங்கே விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி அம்மனை மனசார வழிபாடு செய்யுங்கள். என்ன கஷ்டம் உங்களுக்கு, அந்த கஷ்டத்தை மனசார சொல்லிடுங்க. எனக்கு இதுதான் கஷ்டம், எனக்கு இதுதான் வேண்டுதல் அப்படிங்கிறத அம்மனிடம் சொல்லிவிட்டு மன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது அப்படியே பலித்தமாகும். அது 5 வாரம் 7 வாரம் 9 அப்படிலாம் கணக்கு இல்லை. ரொம்ப சீக்கிரத்தில் நிறைவேறும். நீங்கள் அந்த வார கணக்கு வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு வாரம் பெண்கள்னால் போக முடியல அப்படின்னா அடுத்த வாரம் அதை தொடர்ந்து போகலாம், தப்பு கிடையாது. அப்படி அந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் செய்வது அப்படிங்கிறது உத்தமம். அதுலேயும் இந்த ஆடி 1 அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தினத்தன்றே வருவது ரொம்ப சிறப்பு. அதனால் ஆடி வெள்ளியில் செய்யக்கூடிய வழிபாட்டையும் அன்று தினத்தில் செய்கிறது ரொம்ப உசித்தம். அப்படிங்கிறனால நீங்கள் அந்த ராகுகால வழிபாட்டை கடைபிடிக்கலாம். ராகுகால வழிபாடு செய்வது எப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். வீட்லேயே நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க படத்தை பூக்களால் அலங்காரம் செய்து பானக்கம் கலக்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையை தவற விடாதீர்கள். உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.